லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்தவர்களின் வழக்கு இவ்வளோ விரைவாக விசாரிப்பதற்கு பின்னணி காரணம் என்னவாக இருக்கும்? பாஜகவிற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பவர்களுடைய வழக்கு கைவிடப்படுவது ஏன்? பொன்முடி அவர்களுக்கு நடந்தது போல அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் நடக்குமா? மேலும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வழக்கும் இதே போல விரைவாக செயல்படுமான்றதை மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லஞ்ச ஊழல் துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மூல காரணம் இதுக்கு பிஜேபி தான், ஆளுங்கட்சி. ஏன்னா பிஜேபி இதுக்கு முன்னால் 10 வருஷம் ஆட்சி பண்ண அதிமுககாரங்க யாரும் ஊழல் பண்ணாமல் இல்லை. எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போய் வந்திருக்காங்க. அவங்க மேலெல்லாம் இப்போ எந்த விதமான நடவடிக்கையாமல் ஆளுங்கட்சிக்காரங்க நானும் திமுக கட்சிக்காரர் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன், ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மேலே வீண் பழி போடுறாங்க. இந்த மழை வெள்ளம் இயற்கை சீற்றம் பயங்கரமாக இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க இதெல்லாம் மாடிஃபை பண்ணி மக்களோட கவனத்தை திசை திருப்பி அடுத்த 2024 தேர்தலுக்காக ஓட்டுக்காக இந்த மாதிரி அவங்க மேலே பழிய போடுறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. பொன்முடி அவர்களுக்கு நடந்தது போல அதிமுக அமைச்சர், முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. எப்போ இருக்குன்னா, இப்போ இந்த 2024 தேர்தலில் இவங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்கும் அப்படின்றது அவங்களுக்குள்ளே ஏற்கனவே முடிவாயிருக்கு. இப்போதைக்கு இல்லை, அதனால் அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. அவங்க ஒருவேளை சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க மேலே அமலாக்கத்துறை பாயும் அவங்க மேலே. அந்த கவர்னர் விஷயம் கேட்டிங்க, ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை படிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லி மிரட்டுவோம்? அடித்து பார்ப்போம். அடிக்கலைன்னா ஒரு மிரட்டுவோம். ஒன்று அந்த இருட்டு ரூமில் போட்டுருவேன், அப்போ தான் நீ நல்லா படிப்பான். அந்த மாதிரி தான் இப்போ ஆட்சி நடக்குது. மத்தியத்தில் இணைஞ்சா யார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த வித எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த தவறுகள் எல்லாரும் தான் செய்கிறாங்க, இவங்க மட்டும் செய்யலையே. நீங்கள் எந்த டிஎம்கேன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் தண்டிங்க. அம்மாட்ட கேஸ் என்னாச்சு? முடிவுக்கு வந்துச்சா? ஏன் பயங்காட்டி ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்குறீங்க? இவங்க உங்களுக்கு இணக்கமாக இருந்தால் இந்த பொன்முடி கேஸாக இருக்கட்டும், மற்ற எல்லா கேஸாக இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி நாளைக்கே குற்றவாளிகள் நிரபராதிங்கன்னு சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக அவங்க டாமினேட் பண்ண, திமுகவை டாமினேட் பண்ணுறது அவங்களோட மைண்ட் செட்டு. ஏன்னா ஏடிஎம்கேவும் அவங்கள ஒரு கூட்டணி இருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கணுன்னா இப்போது ஆளுங்கட்சியை அவங்க விளக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கொடநாடு கொலை கேஸும் அப்படி பெண்டிங்கில் இருக்குது, டெண்டர் முறைகேடும் பெண்டிங்கில் இருக்குது, எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. எதுவும் பண்ணலையே. மத்திய அரசு அதுக்கான அழுத்தம் கொடுக்கல. மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசு இப்போ யார் ஆள்றாங்களோ அவங்கள மட்டும் தான் டாமினேட் பண்ணுறாங்க. திமுக அரசுக்கு நெருக்கடி தரணும், அவங்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்தணும். இப்போ 2024 எலெக்ஷன் வருது. ஸோ அதை காரணம் காமிச்சு நம்ம உள்ளே வந்துடலாமா? நாங்கள் இந்த மழை பீரியட் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாமே அவங்க பண்ணி தான் கொடுத்தாங்க. கேட்டால் அவங்க சரியாக பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது நமக்கு தெரியல. என்னோடய ஏரியா பொறுத்தவரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. சைதாப்பேட்டில் ஃபுல்லாக தண்ணி தான், எல்லாமே எங்கள் மாவட்ட செயலர் எல்லாம் முன்கூட்டியும் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆமாங்க, ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களுடைய இந்த வழக்கை விட மோசமான வழக்குங்கள்லாம் இருக்குது. அந்த வழக்கங்க ஒன்றிய அரசு விசாரிக்கிறது இல்லை. கவர்னர்லேருந்து கீழே அந்த பியூனு வரைக்கும் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய ஆளுங்க. ஆகையால் மாநில அரசை பழி தீக்கிற இதில் இது பண்ணியிருக்கிறாங்க. பின்னணி காரணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பாரதிய ஜனதா கட்சி தான் பின்னணியுடைய காரணம். எப்படியாவது இந்த அரசை கவிக்கணும், அதுக்குண்டான பின்னடைவு ஏற்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு பிஜேபி தான் இது எல்லாமே பின்னணியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. அதுதான் பிஜேபிக்கு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்க முடியாது. இது ஜனநாயக ரீதியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால இதில் உடன்பாடு இல்லாதனால தான் இந்த அளவுக்கு நெருக்கடி பிஜேபி தொடர்ச்சியாக கொடுத்துன்னு வருது. அதுபோல் தான் இப்போ பொன்முடியுடைய வழக்கு 3 வருஷம் ஜெயிலு, 50 லட்ச ரூபா அபராத தொகை. ஸோ இந்தமாதிரி பிரச்சனையெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா பிஜேபி கிட்ட அடிப்பணியாமல் இருக்க முடியாது என்ற ஒரு காரணம் தான். பிஜேபி கூட நாங்கள் கை கோக்கணும், ஏடிஎம்கே மாதிரி கை கோக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டுன்னு போக வேண்டியது. திமுக முழுக்க பழி வாங்கும் நோக்கம், நெருக்கடி இந்த அரசை எப்படின்னா கவிக்கணும், செயல்பட விடக்கூடாது. பெரிய பிரச்சனைகளை கொண்டு ஊழல், இந்தமாரி நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துனே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கெல்லாம் திமுக பயப்படுற மாதிரி இல்லையே. திமுக நீ பார்த்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ வழக்கு ஒன்றாலும் போடு, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தானே மந்திரிமார்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது, முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. சாதாரண ஒரு திமுகவுடைய தொண்டனை நீங்கள் பேட்டியை தவிர அப்படி தானே சொல்கிறான். பணம் காட்டு நரி, இந்த சலசலப்புலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் மாதிரி தானே திமுக ஒரு தொண்டனே சொல்கிறோம்.
அப்போ அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியுடைய இந்த நெருக்கடியெல்லாம் திமுக வந்து அஞ்சாது, அது தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு தான் வரும். இது வந்து மத்திய அரசு தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, மத்திய அரசு தான். இவ்வளோ புயல் வந்திருக்கு, ஒரு பிரதமரே இது இங்கே தமிழ்நாட்டில் எட்டி பார்க்கல. பார்த்தீங்களா? எட்டியே பார்க்கலையே. எல்லாம் பார்க்கும்போது தெரியலையா, வரிசையாக அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுத்துகிட்டே வராங்க. இதே எதிர்கட்சிலாம் எடுக்க தான் செய்யுது, அவங்க மேலாம் ஒன்றும் எடுக்கிறது இல்லைல்ல. இப்போ இவங்களும் பொன்முடியும் அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க வழக்கும் கைமுடி விட்டுருவாங்க. அப்படிதான் அது என்ன, அவங்க தமிழ்நாட்டில் வளரணும் அவ்வளோதான், வேற ஒன்று. என்னம்மா இங்கே மாநிலத்தில் இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, சென்ட்ரலில் பிஜேபி இருக்குது. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இப்படி தான் எல்லாம் பண்ணுவாங்க. திமுக வந்து இப்போ வந்து மிகப்பெரிய போர்க்களத்தில் இருக்காங்க. மெட்ராஸ் வெள்ளம், தூத்துக்குடி, நாகர்கோவில் இதெல்லாம் ரொம்ப வெள்ளம். மக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அரசாங்கம் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமைச்சர்கள் மீது கேஸ் போடுறோன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமாக திராவிட இயக்கங்களில் இந்த கட்சியில் ஊழல் பண்ணுவாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு வரும்போது அங்கே போயிடுறாங்க. அதை வந்து உடனே தண்டித்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. எந்த கட்சி அமைச்சர்களாக இருந்தாலும் ஊழல் செஞ்சால் ஊழல் தான். சட்டம் வந்து கடமையை தெளிவாக செய்யணும். அது ஒன்றியவுடைய அரசாங்கம் வந்து தெளிவாக செய்கிறதில்ல. பாரதிய ஜனதாவில் 80% தவறான செயல்பாடுகள் இருக்கிறவங்க, சமூக விரோதிகள் தான் அதில் போய் சேர்றாங்க. அவங்கள வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. போனால் எல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. தப்பு போனால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதில் வந்து கவர்னர் கூட இன்வால்வ் ஆகிருக்கலாம். இது ஏன்ட்டா அவர் பொன்முடியெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சர் தான். இது கவர்னர் இன்வால்வ் ஆகலாம். ஏன்ட்டா சில இடத்துலலாம் வந்து அவர் இந்த பட்டமளிப்பு விழாலாம் போகிறாருல்ல, அதில் வந்து இவர் பொன்முடி சார் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அதிமுக மேலே வந்து இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் மேலேயோ இல்லை எம்எல்ஏ மேலேயோ வந்து நடவடிக்கை எடுக்காத காரணம் என்னென்னா, இப்போதைக்கு இவங்க மேலே வந்து ஆளுங்கட்சி மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் மக்கள் மத்தியில் வந்து பப்ளிசிட்டி அதிகமாக இருக்கும். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அவங்க மேலே இப்போதைக்கு இல்லை, நேரம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை பாயும். ஏன்னா யாருமே வந்து சும்மா இருந்த ஆளுங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிட்டாங்க. போன எலெக்ஷனில் வந்து அதிமுக எலெக்ஷனில் வந்து அவங்களுடைய சொத்து பட்டியல் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் 60 லட்சம் தான் வந்து அவங்களோட சொத்து பட்டியல். இப்போ அவங்க 10 வருஷம் ஆட்சி முடித்து வெளியே போகும்போது பல லட்சம் கோடி அவங்கக்கிட்ட அவங்களுடைய சொத்து பட்டியல். அப்படி இருக்கும்போது அவங்க மேலே பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நேரம் இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கணும்னா, அந்த 4 வருஷம் அவர் தொடர்ந்து வந்து பிஜேபிக்கு அடிமையாக இருந்தனால தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அப்போயே இவர் அவங்க இப்போ எதிர்த்தார் பார்த்தீங்களா, நான் வந்து உங்கள் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி 4 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அவர் அந்த வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் மேலேயும் அப்போயே வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. எல்லாமே அவங்களோட அனுசரிப்பு தானே, அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அஜித் பவர் எடுத்திங்கனாலும் அவர் தான், அவரும் அப்படி தான் வந்தார். அதே போல் மத்திய அரசும் நீங்கள் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே அவங்களோட கூட்டணி தான் இருக்கார். இவர் வரும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா, ஊழலே இல்லாத இந்தியா உருவாக்கணும்னு அவர் சொன்னார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஊழல் இருக்கிற எல்லாருமே அவர் கூட தான் கூட்டணி இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்காட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க. ப்ரீவியஸ் எல்லா மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் யூடியூப் செக் பண்ணால் தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா பொன்முடி வழக்கு பார்த்தீங்கன்னா 2000 அம்மையார் பீரியடில் தொடங்கப்பட்ட வழக்கு. 2006 to 2011 கருணாநிதி அவர்களோட பீரியடில் அவர் பண்ணார் சொல்லிவிட்டு 2012 தொடங்கப்பட்ட வழக்குக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க வேணான்னு, அதாவது விடுதலை சொல்லிட்டாங்க. பட் அது மேல்முறையீடு கொண்டு போனது அவங்களுக்கு அழுத்தம் தான். ஏன்னா அவங்க அதை வேறு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு அதை கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு நிலை. செந்தில் பாலாஜி அவர்களை தூக்குனாங்க. அடுத்தது பொன்முடி. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நேரு கிட்ட கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 by 1 அப்படியே. ஏன்னா சீனியரிட்டி அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நாங்கள் உள்ளே வரலாம். இது எல்லாமே எல்லாத்துக்கும் அடுத்து என்னென்னா, திமுக பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வருமான்ற ஒரு அழுத்தம் தான். இதுதான் உண்மை காரணம். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வராது. ஆமாங்க, ஏஜென்ட்டு தாங்க. அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாமே வந்து பிஜேபியினுடைய ஏஜென்ட்டு. அது மக்களுக்காக சரியான இறைவனை பயந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா 2 பேர் மேலேயும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கிறதுல பிஜேபி மேலே தான் அதிகமாக எடுக்கணும். ஆனால் அவங்க எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க தான் ரொம்ப வந்து தவறு செய்கிறவங்க, அவங்க மேலே எடுக்கிறதில்ல. சோளக்காட்டு பொம்மைம்மா கவர்னரு. ஆமாங்கம்மா, சோளக்காட்டு பொம்மை அப்படி தான் நிற்பார். இதே திமுக மேலே ஏதாவது ரிப்போர்ட்டு இல்லை காங்கிரஸ் யார் மேலே ரிப்போர்ட் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுப்பார். கொடநாடு எடுக்க சொல்லுங்கள், தெரியுதுங்களா? அந்த எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே. அதான் திமுக வந்து அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்லாம் எடுக்கிறதில்ல. அதுவும் தவறு தான். நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இளங்கோவன். அவங்க வீட்டில் தான் அந்த மேப்பே ஸ்கெட்செல்லாம் நடந்ததே. கொடநாடு நடந்த தவறு அது அங்கே தான் நடந்தது. இவர் எடுக்கிறதில்ல. மத்திய அரசு எடுக்கிற இந்த செயல்பாடுங்கிறது
பழி வாங்க படம் தான். எல்லாத்துக்கும் சட்டம், பொன்முடி மாதிரி இருக்கட்டும், முனுசாமியாக இருக்கட்டும், யார் இருந்தாலும், வேலுமணியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ஊழல் செஞ்சவங்கள பிடிச்சி உள்ளே போடணும். இந்த நாட்டில் ஜெயலலிதா சிஎம்முக்கே உள்ளே போட்டாங்க. ஏன் அந்த மாதிரி சட்ட நீதிபதிகள்லாம் தெளிவாக தவறு செஞ்சவன் யாராக இருந்தாலும் தயவு சாசனம் பார்க்கக்கூடாது. அதை நடவடிக்கை எடுத்தால் நல்லது, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, படித்த உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நல்லது என்று என்னுடைய கருத்து. ஏன்னா எடப்பாடி வந்து இப்போ பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கிறாரு. சொல்லியிருக்காரு. அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து பண்ணின்னு வராங்க இவங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க சொல்கிற மாதிரியும். மக்கள் மத்தியில் வந்து பிஜேபியும் அதிமுகவும் வந்து கூட்டணி கிடையாது, கூட்டணி முறிவு ஏற்பட்டது அப்படின்னு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக கூட்டணி மத்தியில் தான் அவங்களாம் இயங்கின்னு வராங்க. எல்லாமே லஞ்சம் வாங்கி நிறைய சேர்த்துட்டாங்க. இவங்களாம் உள்ளே போகணும். ஏன்னா 400 500 கூலிக்கு 200 கிலோமீட்டர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வராங்க. இவங்களாம் எப்படி 30,000 கோடி, 10,000 கோடி, 1000 கோடி, 500 கோடி, எல்லாமே 10 கோடி 50 கோடி சொல்லி எல்லாமே 500 கோடி 1000 கோடின்றாங்க. அப்போ 300 ரூபாய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணுடைய அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி இது. வேலை செய்கிறவனை கேவலப்படுத்துகிற மாதிரி இது. இந்த 300 கோடி 400 கோடி 500 கோடி எல்லாம் சொல்கிறது, இதை முதல்ல வந்து ஒழிச்சே தீரணும்.